ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4-5 பொருள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன சின்ன பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். தயிர் சேர்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற பொரிக்கிற பொடியில் பார்த்திங்கன்னா அஜினமோட்டோலாம் சேர்ப்பாங்க சாஃப்ட் ஆகிறதுக்காக. அதுக்கு நம்ம வீட்டிலையே இதை வச்சு ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட பெருசாக எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் ரெண்டும் ஒரே சம அளவில் சேர்த்து அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால இதை நல்லா ஊற வச்சா நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வரும். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்ல. அப்படியே லைட்டாக எண்ணெயில் மேலேயே வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்படியே வந்து போட்டு பொறுமையாக வந்து இதை வேக வைக்கிறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும். ரொம்ப வந்து தீயை கூட்டினோன்னா வந்து தீஞ்சிரும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் வேக வச்சுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இப்போ அடுத்த சைட் திருப்பி போட்டுட்டு இந்த அளவுக்கு கலர் மாறி ஓரளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான், நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.